பேராசிரியர் அருணன், as promised உங்கள்கிட்ட தொடரும்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் தொடர்ந்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் வரைக்கும் நிறைவேறாம இருக்கு. அதான் அவர் எங்களுக்கும் சில குறைகள் இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலை. போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை. இப்ப அரசு அப்புறம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி இப்ப ஒரு கமிட்டியை போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன சொல்ல போகுது தெரியல. ஆகவே இப்படி எங்களுக்கும் அந்த குறைகள் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன். இப்ப முன்பு பேச பத்தி எல்லாம் இங்க பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த பேச்சை நான் படிச்சுட்டு வந்தேன் பத்திரிகையில. அதுல ஒரு 10% நிறைவேற்றவில்லை என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்ப இன்னும் ஓராண்டு காலத்துக்கு மேல இருக்கு. மீதி 10% அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்க கட்சியின் சார்பாக நாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இங்கேயும் நான் வலியுறுத்துறேன். ஆனா அந்த பேச்சில் அவர் இன்னொரு முக்கியமான அம்சத்தை சுட்டி காண்பிச்சிருக்கார். இல்ல முடிச்சிடறேன். அது என்னன்னா, ஐயா சொன்னதுல நாங்க இவ்வளவுதான் 90% தான் அவருடைய வாக்கியம் சொல்றேன், அவ்வளவுதான். அதை டிஸ்பியூட் பண்ணலாம், எண்ணிக்கையை வச்சு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா அவர் சொல்லாதது இந்த மிக முக்கியமான 3 அம்சங்களை நம்ம லேசா நினைக்க முடியாதுல்ல. அது உதாரணமாக காலை உணவு திட்டம், அது ஒன்னும் வாக்குறுதி கொடுக்கல ஓட்டுக்காக. அது எவ்வளவு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் ஸ்டாலின் ஆட்சி கொண்டு வந்ததுலயே. அதே போல மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய், பிறகு மாணவர்களுக்கும் 1000 ரூபாய், இதெல்லாம் அங்க கொண்டு வரல, சொல்லல. நாங்க சொல்லாத செஞ்சிருக்கோம். இவையெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவினம் பிடிக்கக்கூடிய நல்ல சமூக நல திட்டங்கள். ஆக இவற்றையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். பேராசிரியர் கல்யாண சுந்தரம், நீங்க ஒரு வருஷம் இருக்கு ப்ரொஃபசர் அருணன் சொல்றது போல. ஆமா, இந்த விவாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே தம்பி விக்கியாகட்டும் ஐயா அருணன் அவர்களாகட்டும், அவங்க 2 பேருமே இந்த விவாதத்தினுடைய தலைப்பையொட்டி முதலமைச்சர் இந்த 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர் சொன்ன அந்த வரியை, அவர் பேசிய அந்த செய்தியை அவங்க 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணல. அது முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம் என்று ஐயா அருணன் அவர்கள் ஒத்துக்கொள்றார். நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். இது மாதிரி தொடர்ந்து தவறான தகவல்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற காரணத்தால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்கன்னு நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதானே. இப்ப நீங்க இவ்வளவு நாங்க நிறைவேற்றிட்டோம் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இதெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், இதையெல்லாம் இந்த நாளில் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், வேலை முடிஞ்சு. நாங்களும் எண்ணிக்கை எவ்வளவு? இது ரொம்ப எல்லா எவ்வளவு வெள்ளை அறிக்கை கேட்டது யாரு? அவங்க அன்னைக்கு கேட்டவங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கிற கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? அவங்க கேட்டவங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? இன்னொன்னு, அதிமுக ஆட்சியிலோ அல்லது இவர்கள் சொல்லுகிற ஆட்சிகளிலோ இவ்வளவு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் என்றைக்காவது இதை மீண்டும் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? முதலமைச்சர் இப்படி தவறான தகவலை கொடுக்கும்போது ஐயா பேராசிரியர் அருணன் அவர்கள், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர், முன்னாள் செயலாளராக இருந்த தோழரும் சரி, இப்பொழுது இருக்கிற தோழரும் சரி, தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை மிக வெளிப்படையாக பேசுகிறார்கள். அதை கூட இவர் இவ்வளவு மென்மையாக போய் டிஃபெண்ட் பண்றாருன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. திமுக பத்தியும் நான் பேசுறேன் அவர் சொல்லும் போதே அவருடைய பேச்சினுடைய முதல் பகுதி முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு நேரம் அவர் தலைப்புக்குள்ளேயே வர தயங்குகிறார். அப்புறம் ஐயா சொல்லுகிற போது ஒரு வரியை சொல்றார், மத்திய அரசுடைய வாக்குறுதி பத்தி கேட்டார். அது உங்களுக்கு பிடிக்கலையோ? அந்த கேள்வி பிடிக்கலையே உங்களுக்கு? மத்திய அரசினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு பாரதிய ஜனதாவை மக்கள் மத்தியிலே நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும், கடுமையாக அது முகத்தறிகளிக்க வேண்டும். அதல்ல இப்ப பிரச்சனை. தலைப்பு நீங்க வைங்க, நானும் நாளைக்கு வர பேசலாம். ஐயா அருணன் அவர்கள் வரட்டும், நானும் வர்றேன், நாம பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. இதைய காட்டி தமிழ்நாட்டிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற மோசமான ஆட்சியை ஐயா அருணன் அவர்கள் போன்றவர்கள் இப்படி அறிவு சார்ந்த பெரியவர்களே இப்படி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா இது பிழையா இல்லையா என்பதனுடைய கேள்வி. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் இவர்கள் சொன்னது, இப்போது அதுக்கு கமிட்டி போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இதை அமல்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரே சொன்னார், வெளிப்படையாகவே சொன்னார். இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணிக்கு அமர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் யார்? அந்த வாக்குறுதியை கேட்டு போராடிய ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கொண்டு போய் சிறைக்குள்ளே தள்ளியவர்கள் யார்? கரும்புக்கும் நெல்லுக்கும் அதிகமான கொள்முதல் விலை ஏற்றுவோம்னு ஐயா அருணன் அவர்கள் மத்ததை விட்டால் இதை பேச வேண்டாமா? இதையெல்லாம் நீங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம் சொன்ன என்னங்க உங்களுக்கு தடை இருக்கு? அந்த 100 நாள் ஏதாவது ஒன்றுல நீங்க கொடுத்த வாக்கு இல்ல, அந்த 100 நாளுக்கு இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு தொடர்ந்து அதற்கான பங்கீட கொடுக்கவே இல்லையே. அதை இழுத்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேச மாட்டாங்க? அதிமுக பாஜகவை கண்டித்து
அதெல்லாம் நடத்த மாட்டோம். ரெண்டு பேருமே மீறி மறுபடியும் நெடுஞ்சு சொல்றது என்ன, நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு நாங்க பாரதிய ஜனதாவை பேசலன்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு மாநில அரசு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். தீர்வு காண மறுக்கிற பாரதிய ஜனதாவை நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம், இன்றைக்கும் கண்டிக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நின்று போராடுவதற்கும் நாங்கள் அதெல்லாம் பிரச்சனை. இந்த தலைப்புல நீங்க ஐயா அருணன் அவர்கள் இவ்வளவு பொறுமை இழந்து பேசி நான் பார்த்தது இல்ல. அவரு ரன்னிங் கமெண்ட்ரி இல்ல தவறு இல்ல, அவருக்கு அந்த பதட்டம் இருப்பது நியாயம் இல்லையா. ஒரே ஒரு வாக்கியம் தான், ஐயா ஒரு வாக்கியம் தான் சொன்னேன், நீங்க பேசுங்க ஐயா, ஒன்னும் பிரச்சனை. அதங்க அதனால இது மாதிரி ஏராளமான வாக்குறுதிகள், எங்க சொத்து வரி ஏற்ற மாட்டோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி இருக்குதுங்க அதுல திமுகவின் தேர்தல் அறிக்கையில. நீங்க இன்றைக்கு எவ்வளவு முறை ஏற்றி இருக்கிறீங்க, எவ்வளவு மடங்கு ஏற்றி இருக்கிறீங்க, குப்பைக்கு ஒரு வரியை போட்டு வச்சிருக்கீங்க. அருணன் அவர்கள் பார்வையில் இதெல்லாம் படவே இல்லையா? வீட்டு வாடகைகள் இன்னைக்கு ஏறி இருக்கிற காரணம் இவங்க அந்த மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை நாங்க எடுப்போம், நீங்க நிலை கட்டணத்தை ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க. ஏதாவது ஒரு துறையில முழுமையாக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. ஐயா சொல்றாங்க சொல்லாததையும் நிறைவேற்றியதாக முதலமைச்சர் சொல்லுகிறாரு. ஆமாம், ஆனால் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த லேப்டாப் எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தமே, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் ஆட்சி அமைத்து முதல் ஆண்டில் என்ன சொன்னார் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்? நாங்கள் லேப்டாப் பதிலா டேப்லெட் தரோன்றீங்க. அவர் சொல்லி இன்றைக்கு 3 ஆண்டுகள் முடிந்து போயிட்டு நான் முடிச்சறேன். ஏன்னா வருவாய் பற்றாக்குறை இன்னைக்கு 49,278 கோடி. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தை விட 17% கம்மி. இன்னைக்கு இன்னொரு விஷயம் அண்ணா சொல்றாரு, லேப்டாப் நீங்க கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அடிச்சு வச்ச பேக் ஸ்கூல் பசங்களுக்கு எத்தனை லட்சம் பேக் இருந்தது தெரியுமா? அதை வந்ததும் அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா மாதிரி இந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டமா திமுக கொண்டு வந்த திட்டமா தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லல. இல்ல அதுல எடப்பாடி பழனிசாமி படம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை மாணவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா பணத்தை விரயம் பண்ண நான் விரும்பல. ஒரு சிங்கிள்ஸ் பண்ணி ₹1 கூட இந்த மக்களுக்காக பயன்படணும் என நினைத்த முதலமைச்சர். அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட டேப்லெட் கொடுத்திருக்கலாமே. நான் சொல்றேன், இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறையை தாண்டி இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்ன சொன்னேன், ₹1000 இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்துல புதுமை பெண் திட்டத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக ஏழை எளிய மாணவர்களுக்கு, அதுவும் அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. நீங்க அதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நீங்க ஆரம்ப காலத்துல இந்த திமுக ஆட்சி வந்த பொழுது 2ஆம் அலை, கொரோனா கால 2ஆம் அலை, மிகப்பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில முதல்வர் நேரடியாக களத்துக்கு இறங்கி 2 மாதத்துல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அறிவித்ததா இல்லையா, வந்ததா இல்லையா? அதற்கு எடுத்தது அவர் சிறந்த முதல்வராக அன்றைய தினமே பாஜக நடத்துகிற ஊடகங்களே கருத்து கணிப்பு வெளியிட்டதா இல்லையா? தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சராக மு க ஸ்டாலின் செயல்படுகிறார்னு, சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குதுன்னு யார் வெளியிட்டா? நீ இதெல்லாம் நடக்காமையா எல்லாம் வட இந்திய ஊடகங்கள்லாம் வெளியிட்டது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி சரியாக நடத்தி கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் இன்னைக்கு இவங்க குஜராத்ல இதற்கு இப்ப போட்டிட்டு டெல்லியில ஜெயிச்சதுக்கெல்லாம் எந்த திட்டங்கள் கொண்டு போய் ₹2500 நாங்கள் கொடுப்போம் மகளிருக்கு, ஏன் இதை கொண்டு போய் காப்பீடு கொண்டு போய் சொல்லி அங்க ஜெயிக்கிறீங்க? ஏன் நாங்கள் இலவச பேருந்துகள் விடுவோம் என்று ஏன் அங்க போய் சொல்றீங்க? திராவிட மாடல் ஆட்சியை காப்பி எடுத்து தானே பாஜக இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு. உங்களுக்கு இந்த திராவிட மாடல் திட்டம் வேணும், ஆனா எங்க நிதி தர மாட்டேங்கிறீங்க. அமித்ஷாவோட அறிவிப்புல தமிழ்நாடு இல்ல பாருங்க நேத்திக்கு. அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இரண்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இந்த திராவிட தலைவர்கள், நம்ம திமுக தலைவர், முதல்வர் எல்லாருடைய பேச்சும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த பியாரி பெஹன் திட்டம் அது எப்பயோ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்றைக்கோ அது குஜராத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லட்சாதிபதி ஒவ்வொரு பெண்ணையும் லட்சாதிபதி ஆக்கும் திட்டம் எங்களுடைய செயல்பாட்டில் இருக்கிறது. ஆமா, அது அவங்களுக்கு கடன் கொடுத்து மற்றது, அதாவது இவங்க காசை கொடுக்குறாங்களே மாசம் மாசம், நாங்க அவங்களுக்கு வருடம் ஒவ்வொரு வருடம் அவங்க ₹1,00,000 டெல்லியிலே அப்படி கொடுங்க பண்ணுவாங்க. அதாவது இதை விட ஜாஸ்தி பண்ணலாங்க. என்ன இப்ப நீங்க ஒரு வழி எடுத்துட்டீங்க, அதான் எங்க தலைவர் அழகா சொன்னார், உங்க முள்ள எடுத்து உங்களை குத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும்னாரு. இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துருவோம். இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். தம்பி ஒரு நிமிஷம் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அதெல்லாம் அவசியம் இல்ல. உங்களுக்கு முன்னாடி அப்ப கொரோனா காலத்துல நாங்க விவசாயிகளுக்கு ₹6,000 கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது. அப்ப மகளிருக்கு ₹500 கொடுத்தோம். நாங்க கொரோனா காலத்திலே கொடுத்தோம். உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் நேரத்தில் நான் பேசுறேன், நிறுத்துறீங்களா? நீங்க
வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா காலத்துல இதே தமிழ்நாட்டுல பெண்கள் வந்தாங்களா இல்லையா? யாரு மணி இருக்கு சொல்றது யாரு? விளக்கத்தை காட்டுறது சொல்றது யாரு? மணி இருக்கு சொல்றது யாரு? கவன வார்த்தைகள். வாயை மூடுங்க. வாயை மூடுங்க. வார்த்தைகள்ல கவனம். வார்த்தைகள்ல கவனம். வார்த்தைகள்ல கவனம். வார்த்தைகள்ல கவனம். Please let's have a very cultured debate. Please both of you please please. ஸ்ரீகாந்த் சார் டென்ஷன் ஆகாதீங்க. நிக்கி டென்ஷன் ஆகாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் finish your points. நான் இடைவெளிக்கு அப்புறம் அதாவது கொரோனா காலத்துல நாங்க 500 ரூபாய் இவங்க எல்லாம் வரதுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கொடுத்தோம் மகளிருக்கு 500 ரூபாய். அதெல்லாம் இலவசம் என்று பார்க்கிறதா? மக்களுக்கு உயிர் ஆதாரமாக என்ன செய்ய வேண்டுமோ இங்க பாருங்க. கொரோனா 500 வாங்கலையா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் வாயை மூடுங்க தம்பி. வாயை மூடுங்க. கவனம் கவனம். வார்த்தை மூடுங்க. இல்ல நான் பேசுறேன். கண்ணியமா இருக்கு. இல்ல திரு ஸ்ரீகாந்த் நல்லா நல்லா என்ன இடத்துல குறுக்கால பேசாத. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பேசாதீங்க. இல்ல ஏன் பொறுமை இழக்கிறீங்க? ஏன் பொறுமை இழக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் சார் நல்லா இல்ல. நீங்க எப்பவுமே பண்ண மாட்டீங்க. நல்லா இல்ல நல்லா இல்ல. ஓகே குறுக்கால பேசுறான். ஏன் குறுக்கால பேசுறான்? அப்பதான் பேசுறேன். ஓகே கவன வார்த்தைகள்ல கவனம். ஓகே இனி அவர் பேச முடியாது. ஓகே என் கருத்தை வைக்கணும். நான் உங்க அடுத்த ரவுண்ட்ல வந்து இல்ல அடுத்த ரவுண்ட் கிடையாதுங்க. நான் பேசவே விடல. இல்ல அடுத்த ரவுண்ட் உங்க என்ன தொடங்குறேன்? உங்கள்ட்ட என்ன தொடங்குறேன்? because the tempers are up. போய் அத வந்து கமலாலயத்துல பேசு. இல்ல 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 உங்க அறிவாலயத்தை நீங்க சரியா கமலாலயம் ஓகே 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 அத சொன்னோம்ல. செங்கல் செங்கல பிரிக்க வர பாருங்க. இல்ல 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 வார்த்தைகளை கவனம் விக்கி. ஓகே 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 thank you இடைவேளைக்கு அப்புறம் கூல் டவுன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.